இந்த காலத்துல வந்து உடனே தண்டனை. அதனால அங்க வந்து பயம் இருந்தது. இந்த காலத்துல வந்து ஆண்டவர் இரக்கம் மிகுந்தவரா இருக்கனால நம்ம பாவம் செஞ்சா கூட நம்ம தண்டனை வந்து நமக்கு வந்து இல்லாதனால நம்ம வந்து மனம் மேட்டிமை ஆயிடும். ஸோ அது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம இந்த விஷயத்துல. அம் ஸோ ஆண்டவர் வந்து இந்த தீ வந்து இந்த 750 வரையும் படிச்சு போடுது. இதுல என்ன பண்ணணும்? இதுல என்ன காரியம் இருக்குன்னா, நாமெல்லாம் நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு வந்து ஆண்டவர் நம்மளுக்கு தேவையான வரங்களை கொடுக்கிறார். இந்த லேவியருக்கு என்ன கொடுத்தாரு? ஆலயத்தை பாதுகாக்க வேண்டும். ஆலயத்துல வந்து லைட் எரியுதா? அத கழத்தி கொண்டு போணும். இந்த வேலைய தான் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. ஆனா அவங்க ஆசைப்பட்டது என்னன்னா, ஆசாரியர் வேலை. அதாவது நாம் ஆண்டவரா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ரோல். நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் சொல்லியிருக்காரோ, அதை மட்டும் நம்ம செய்ய வேண்டும். மாறாக நான் வந்து பெரிய அந்த அ அ அந்த பிடிச்சத மாரி நான் ஆயிரணும். இந்த பாடகர் மாரி நான் ஆடிறோம். அல்லது இந்த மாரி ஆயிரணும். அவர மாரி ஆயிரணும். அந்த மாரி நினைக்கும்போது ஆண்டவர் கை பிடிப்பதில்லை. கடவுளுக்கு வந்து நம்மளுக்கு என்ன ரோல் குடுத்திருக்காரு? சபையில நமக்கு வந்து என்ன ரோல் குடுத்திருக்காரோ, அந்த ரோல நம்ம சபையில வந்து சபை தலைவர் அப்படின்னு ஒரு ரோல் இருக்கு. அது மாரி சபையில வந்து ஒரு செயலர் ஒரு ரோல் இருக்கு. பொருளாளர் ஒரு ரோல் இருக்கு. உதாரணத்துக்கு. ஸோ இந்த மாரி ரோல் வரும்போது, அந்த ஆண்டவர் அது 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 தகுதியான ஆட்களை அந்தந்த இடத்துல வந்து அவரு அ இந்த வந்து வைக்கிறாரு. ஆனா, இதே வந்து சிலவங்க வந்து போட்டி போடுறது. நான் அங்க போலாமா? நான் நான் இதாயிடுவேன். நான் அதாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி. அதனால இப்ப சபைகள்ல பார்த்தீங்கன்னா, இப்ப அ எல்லா சபையிலும் பார்த்தீங்கன்னா, இந்த அந்த கமிட்டி மீட்டிங், அந்த பாஸ்டர் கமிட்டி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அரசியல் நடக்கிற தேர்தல் மாதிரி நடக்குது. பேலட் பேப்பர் வச்சு அவங்க பேர டிக் பண்ணி உள்ள போட்டு ஸோ இதெல்லாம் ஆண்டவருக்கு வந்து விருப்பம் இல்லாதது. அதாவது ஆண்டவர் அவர் தெரிந்து கொண்ட ஆட்களை ஒருமுகமா நம்ம ஜெபிக்கும்போது, ஒருமுகமா செய்யும்போது, அவர் வந்து அவர் தெரிஞ்ச ஆட்கள வந்து கொண்டு வருவாரு. கொண்டு வர்ற ஆட்கள் அந்த ஆண்டு என்ன சொன்னாரோ அத மட்டும் தான் செய்யணும். தீர்க்கதரிசனம் சொல்றவங்க தீர்க்கதரிசனம் மட்டும் தான் சொல்லணும். அந்நிய பாஷை பேச சொல்றவங்க அந்நிய பாஷை மட்டும் தான் சொல்லணும். மக்கள சுகப்படுத்துறவங்க அத மட்டும் செய்யணும். தீர்க்கதரிசி அத விட்டுட்டு நான் சுகப்படுத்துவேன் சொல்லி அந்த ரோல் எடுக்கும்போது அது ஆண்டவர் விரும்புவதில்லை. அதனால ஆண்டவர் நமக்கு எந்த விதமான எந்த காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நம்மளுக்கு சபையில் கொடுத்திருக்கிறாரோ, அந்த காரியங்கள நம்ம வந்து கரெக்ட்டா செய்யணும். அடுத்த கடைசியாக இது இது வந்து நமக்கு நம்ம இயேசு கிறிஸ்து கொடுத்தது. கடைசியா பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நடந்தும் அந்த மக்கள் மோசேட்ட வந்து, "எங்க அந்த தட்டெல்லாம் நீங்க அழிச்சு போட்டீங்க. நீங்க வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. அவங்கள வந்து யூதர்கள் தானே. அவங்கள அடிச்சு போட்டீங்க. ஆண்டவர் அடிச்சு போட்டாரு." திரும்ப திரும்ப மக்கள் சண்டைக்கு வராங்க. அப்போ ஆண்டவர் கடும் கோபமாகி என்ன பண்றாரு? அவங்களுக்கு வந்து பிளேக் அதாவது நம்ம இது வந்துச்சுல்ல கொரோனா மாதிரி ஒரு இத வந்து அனுப்பிட்டாரு. அனுப்புனா மக்கள் வந்து செத்து மடிய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ திடீர்னு வந்து அப்ப மக்கள்லாம் வந்து இது பண்ணும்போது, மோசே வந்து ஆண்டவர்ட்ட போயி, "ஆண்டவரே, இந்த மாதிரி நீ கூட்டு வந்து மக்கள அழிக்கிறீரே, மற்றவங்க அத ரொம்ப தப்பா பேசுவாங்களே" அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, "ஆரோனை த த ஆரோன் வந்து அவன் பலிபீடத்தில் உள்ள அந்த 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 சட்டிய எடுத்துக்கொண்டு அவன் வந்து இப்ப அந்த கேம்ப்ல அவங்க இருக்க இடத்துல வந்து நின்னா, அப்ப வந்து அது நிக்கும். அப்படிங்கும்போது, ஆரோன் வந்து பிளேக் அதாவது அங்க வந்து பெரிய என்ன நடந்துட்டு இருக்கு, அங்க வந்து ஒரு வியாதி வந்து மக்கள் ஒண்ணு செத்துட்டு இருக்காங்க. ஆரோன் அவனுடைய அத எத பத்தி கவலைப்படல. ஆண்டவர் சொன்னத செய்ய உள்ள போய் அந்த பலிபீடத்தில் உள்ள கலசத்த எடுத்து அவன் மத்தியில நிக்கிறான். நிக்கும்போது ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, அந்த இடத்துல ஆண்டவர் வந்து அந்த வாதைய வந்து நீக்குகிறார். ஸோ, அவ்வளவு கஷ்டமா அதாவது செத்து போகக்கூடிய அந்த நிலைமையிலும் வந்து, அந்த ஆரோன் வந்து ஆண்டவருடைய மத்தியில அங்க நிக்கும்போது, அந்த மக்கள் வந்து இதுக்கு காக்கப்படுகிறாங்க. இதே மாரி தான் நம்மளும் வந்து ஆண்டவருக்கு விரோதமாக நாம வந்து பாவங்கள் செய்யும்போது, ஆண்டவருக்கு விரோதமா நம்ம முறுமுறுக்கும்போது, ஆண்டவர் சில சமயங்களில் இந்த மாரி காரியங்களை வந்து அனுப்பி விடக்கூடும். அந்த நேரத்தில் நமக்கு பரிந்து பேசுகிற ஒரே ஒரு இந்த கடவுள் இயேசு கிறிஸ்து. அன்று ஆரோன் எப்படி வந்து பாளையத்தில் நின்று மக்களுக்கு நடுவில் நின்று காப்பாத்துறானோ, அதே மாரி நம்முடைய இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து
நமக்கும் தேவனுக்கும் இடையில் ஒரு பாலமாக இருந்து கையில் தன்னுடைய பலிபீடத்தில் தன்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவர் நிற்கிறார். நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. நாம் சுகமாக்கப்படுகிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். பரலோகத்தில் நம்மளுக்கு ஒரு இடத்தை அவர் தருகிறார். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? பார்த்தோம். பாவத்துல வந்து இன்டென்ஷனல், அதாவது தெரிந்து செய்வது, தெரியாமல் செய்வது. பாவம் தான். பாவம் செய்தால் கண்டிப்பாக அதுக்கு ரத்தம் செலுத்தியாக வேண்டும். அந்த ரத்தத்தை நமது இயேசுவானவர் செலுத்தி நம்மை காத்துக் கொண்டார். அடுத்தால ரொம்ப முக்கியமானது, நம்மளுக்கு என்ன ரோல் ஆண்டவர் கொடுக்கிறாரோ, சபையில் அல்லது வேலை இடத்தில், எந்த இடத்தில் நம்மளுக்கு எந்த ரோல் கொடுக்கிறாரோ அந்த ரோலை நாம் வந்து அவருக்கு உயர்ந்த விதத்தில் நாம் செய்ய வேண்டும். மாறாக நான் அந்த மாதிரி நான் பண்ணிடுவேன், இந்த மாதிரி பண்ணிடுவேன், அல்லது அவரை மாதிரி ஆயிடுவேன், இவரை மாதிரி ஆயிடுவேன், அந்த மாதிரி இல்லாம நம்முடைய ரோல், நம்முடைய ஆண்டு நமக்கு என்ன கொடுத்தாரோ அதில் திருப்தியாக இருந்து அவருக்காக நாம் கதை செய்ய வேண்டும். மூன்றாவதாக, நமக்கும் தேவனுக்கும் மத்தியில் இருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் யுத்தத்தினால் நாம் பாவம் செய்தாலும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மளுக்கு நடுவில் இருந்து, தேவனுக்கும் நம்மளுக்கும் நடுவில் இருந்து அவர் ரத்தத்திலிருந்து நம்மளை காத்துக்கொண்டு நம்மளுக்கு நித்திய ஜீவன் தருவதற்கு அவர் நல்ல இருக்கிறார். நாம் இதை மனதில் வைத்துக் கொண்டு நாம் செயல்படுவோம். ஜோமன் ஆண்டவரே, நம்ம இந்த தேவி குழு சுவாமி, அந்த பழைய ஏற்பாட்டின் சுவாமி, தேவி அந்த எண்ணாமத்தில் உள்ள அந்த காரியங்களை பார்த்தோம் சுவாமி. தேவரீர் நீர் வாக்குத்தத்தை கொடுத்தால் அது குமாரன் இல்லை சுவாமி. ஆனால் அந்த வாக்குத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சுவாமி. தேவரீர் இந்த பாவத்தினால் அந்த வாக்குத்தத்தை நாங்கள் இழந்து போனால் தேவரீர் நீர் இருக்கிறீர். தேவரீர் உண்மை ரத்தத்தால் நாங்கள் கழுவப்பட்டு அந்த வாக்குத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக கூடியிருக்கிறோம். அதே போல சாமி, நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எந்த நிலையில், எந்த பொசிஷனில் நீர் கொடுத்திருக்கிறதோ அதை நாங்கள் திறம்பட செய்யத்தக்கதான ஒரு பெரிய இதை கொடுத்துள்ளோம் சாமி. மற்ற மேல் பொறாமைப்பட்டு அல்லது சாமி மற்றவர் மேல் அந்த பாவத்தை செய்யாதபடி காத்துக்கொள்ளும் சாமி. அப்படின்னு அதே போல சாமி, தேவரே நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி உமது ரத்தத்தால் நாங்கள் சுகமடைகிறோம். தேவரே அதை உணர்ந்து கொண்டு சாமி, உமது ரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டு உம்மோடு தேவரே நித்தியராஜமாக பெரிய கிருபையை போட்டு காட்டுகிறோம். வரப்போற வாரங்களுக்கு தேவைப்படுவோம் சாமி. பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். எக்ஸாம் எல்லாம் பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்க போது சாமி. படிக்க பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். வாலிபர்களுக்கு ஜெபிக்கிறோம் சாமி. வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் சாமி. இன்னும் வயதானவர்களுக்கு ஜெபிக்கிறோம். சபையில் உள்ள மக்கள் எல்லாம் ஜெபிக்கிறோம் சாமி. ஒவ்வொரு நிலையிலும் பிள்ளைகளை காத்துக்கொள்ளப்பட்டாங்க. ஆசிரியங்க உன்னுடைய திவ்ய முகம் அவர் மேல் பிரகாசித்து கொண்டு இருக்கிறோம் சாமி. மீது ஆகக்கூடியவர் எல்லா தூய்கனாக முற்ற செலுத்தினோம். வீட்டில் மாத்தாது சாமி. ஆமென். நன்றி ஐயா. இப்போது கூட நம்ம அருமையான மெசேஜ் கேட்டோம். இந்த கடைசி மாதத்துல கடைசி வாரத்துல வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு மெசேஜை கொடுத்தாரு. ஐயாவுக்கு நன்றி. மாத்திரம் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசினாரு, மோசையை குறித்து பேசியிருக்காரு. எல்லாரும் கேட்டிருக்கிறோம். அவர் சொன்ன பாயிண்ட்டுங்கெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் ஒரு நாள் ஒழுந்து போகாது. ஆனா அந்த வாக்கு தத்துவத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். இந்த நீதிகள், கட்டளைகள், சட்ட திட்டங்களை நம்ம என்ன பண்ணுமா கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் சொன்னாரு. பாவத்தை நம்ம செய்கிற பாவம், நம்ம உதாரணமா எல்லாமே செய்வோம் பாவம், அப்புறம் நல்லவங்களா இருப்போம். நிறைய பேர் சொல்லியிருக்காரு, கேட்டிருக்கோம். அந்த பாவத்தை நம்ம அறிக்கையிட்டுட்டு நம்ம அதை விட்டுட்டு மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாரு. அதுதான் மெயின். மன்னிப்பு கேட்க வேண்டும் சொன்னாரு. பாவம் செய்தால் கர்த்தருடைய மகிமையை இழந்து போவோம். இது எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியெல்லாம் இருந்தான்னு என்னாகமத்தில் 16ஆம் அதிகாரம் 15 அப்புறம் 17 படிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருமே கேட்டிருக்கிறோம். இப்போ நம்ம சபையில் கொடுக்குற வேலைகள் என்னென்ன காரியங்கள், அது சரியா இதை தான் செய்ய வேண்டும், மீறி எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படியெல்லாம் நம்ம செய்யும்போது வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து ஆண்டவர் அவங்க மறுபடியும் வந்து ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னும் போது கர்த்தர் கோபத்தில் அழிக்கும்போது அங்கே ஆரோனை மத்தியில் நிற்க வைக்கிறாரு. அப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. அப்படி நமக்கும் ஒரு இவையெல்லாம் கேட்டு அதன்படி நடந்தால் நமக்கு விடுதலை, பாதுகாப்பு, நித்திய ஜீவனுக்கு நம்ம சொந்தமாகும்னு சொன்னாங்க. கேட்டிருக்கீங்க. என்ன தெரிஞ்சிட்டீங்க சொல்லுங்க.
நானும் என்ன தெரிஞ்சுட்டேன்னா, நான் எங்க வீட்லயே நான் பிள்ளைங்கள திட்டிட்டா, மறுபடியும் அதை நான் வந்து அதுதான் பாவம். பாவத்தை குறிச்சு திட்டவட்டமா எல்லாத்தையும் சொன்னாங்க. பாவத்த வந்து நம்ம இதுதான் செய்தா இல்ல. அது பேசும்போது, மறைமுகமா சொல்லும்போது, திட்டும்போது, நம்ம உடனே மன்னிப்பு கர்த்தர் இடத்துல கேட்பேன். இந்த நாள்ல நான் நெனச்சுட்டேன். அவங்க கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்னு இந்த நாளில நான் கத்துக்கிட்டேன். நீங்க என்ன கத்துட்டீங்க? நீங்க கடைசி ஜெபம் பண்ணிடுங்களம்மா. அம்மா இல்ல. பண்ணி ப்ரேயர் பண்ணிடுங்க. சரி. மைக் வரல. வந்துருச்சு. சரி பண்ணுங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம். அற்புதமான நம்ம இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மட்டுமாக ஆண்டவரை இப்படி வசனங்களை நாங்கள் கேட்கவும், ஆண்டவரை ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளவும், ஜெபிக்கவும், ஆண்டவரை பாடல்களை பாடவும், ஆண்டவரை வாசாட்சிகளை சொல்லவும் கூட கர்த்தர் கிருபை செய்தமைக்காக கூட நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், வாலிப பிள்ளைகளையும், குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் முழுமையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள் ஆலோசனைப்படி நடக்க முடியாது கூட கர்த்தர் உதவி செய்யமாக்கி கொண்டாடுகிறோம். கலந்து கொள்ளாத பிள்ளைகள் அடுத்த வாரத்தில் கலந்து கொள்வதற்கு தயவு செய்யுங்க, பாராட்டுங்க. ஒவ்வொரு வாரமும் நடக்கின்ற இந்த ஆன்லைன் ப்ரேயரில் அனைத்து பிள்ளைகளும் ஆண்டவர் திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகள் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது கூட கர்த்தர் நீங்கள் உதவி செய்யமாக்கி கொண்டாடுகிறோம். செய்தி ஒட்டருமையான மகனின் குடும்பத்தை நீங்கள் கர்த்தர் முழுமையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அவர்கள் ரிட்டையர்மெண்ட் காலத்தில் எப்படியாப்பட்ட ஊழியர்களை நிறைவேற்றி வருகிறார்கள், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து அவர்கள் சத்தியத்திலேயும் விசுவாசத்திலும் நீதியிலும் அன்பிலும் பிழைத்திருக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. ஆண்டவர் ஆஸ்பத்திரியில் அழகாக ஆப்ரேஷன் பண்ணி இருக்க ஜிஜிமாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜிஜிமாவை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பரிபூர்ணமான சுகத்தையும் பலத்தையும் தாங்கி வழி நடத்துங்க. பத்திரமாய் வீடு வந்து சேரும்படியாகி கூட கர்த்தர் உதவி செய்யுங்க. கலந்து கொண்டாடே அவள் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவளை அதிக பிரயாசத்தோடு முயற்சியோடு கூட கவனிக்கத்தக்கதாக இல்லாத மனக்கிருபாவரங்களை அதிகமாக்கி கொடுக்க வேண்டுமாக்கி மன்றாடுகிறோம். இந்த இடத்துல நடத்துகிற ரேசாக்காக தென்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகளை கர்த்தர் வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. சாமி உடையில் மனநிலைக்கு மாற்றப்பட முடியாது உதவி செய்யுங்க. ஒழித்தை கர்த்தர் மேற்படுத்தி ஆசிரியத்து வழி நடத்த நடவை. தொடர்ந்து கர்த்தாவே தங்க கத்த குடும்பத்துக்காக ஆண்டவரே கிறிஸ்து குடும்பத்துக்காக கூட நாங்கள் செப்பிக்கிறோம். தொடர்ந்து இந்த பிள்ளைகளை கர்த்தர் வழி நடத்தி நீங்கள் சென்று அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாய்க்கு உண்டாடுவோம். நாளைக்கு நடக்க இருக்கும் பெண்கள் கூட்டத்தை கூட கர்த்தர் நீங்கள் ஆசிரியத்து தாங்க. அதை கலந்து கொள்வதற்கு ஏராளமான சகோதரிகள் வரவும் ஆண்டவரை ஜெபிக்கவும் கூட கர்த்தர் உதவி செய்யுங்க. இதை ஆண்டவரை எடுத்து நடத்துகின்ற ஆண்டவரை கிருபாஸ்தலமுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து குடும்பத்தை இந்த பகுதியிலே வைத்து ஊழியத்திலே பயன்படுத்தி கொண்டு வருகிற ஸ்தோத்திரம். தொடர்ந்து அந்த ஊழியத்தில் நிலைத்து நிற்க முடியாது கூட கர்த்தர் கிருபை செய்து இவன் எல்லா விதமான வர நன்மைகளை கொடுத்து சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நீங்கள் தாங்கி வழிநடத்துங்க. விரைவில் எங்களோடு கூட தங்கியிருங்க, சுகமானத்தையே கொடுங்க. தொடர்ந்து வாரும் தாவே இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமான நேரமாக மாற்றி அமைத்து கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரமாகவே விட்டு முக்கிய நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தரின் பசுநாமத்தில் ஜெபம் கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். ஆத்துமாவே ஸ்தோத்திரி, நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வாதியும் மெராதே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்.